நிலாக்கிட்ட வந்து சோழன் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு எல்லாருமே வந்து குடிக்கணும்னு தான் நெனச்சாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால தான் அப்படின்னு எனக்கே புரியுதுங்க. இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் நான் பண்ண மாட்டேன். சரி நான் வேணா நல்ல மாரி லஞ்ச் பண்ணி தரவா? அப்படின்னு. ஐய்யய்யோ! வேணாங்க ரிஸ்க் எடுக்காதீங்கங்க அப்படின்னு. நீங்களும் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? போங்கங்க அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு என்ன தெரியாதாங்க? இது எல்லாமே எனக்காக தானே பண்ணுறீங்க. என்னது உங்களுக்காகவா? ஆமா எனக்காக தான் பண்றீங்க. எனக்கு தெரியாதுன்னு நெனச்சிங்களா? அப்படின்றாங்க. நல்ல ஆசை தாங்க உங்களுக்கு. உங்களுக்காக நான் பண்ணுறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்காக உங்களுக்காக பண்ணல. நான் இது எல்லாமே சேரன் அண்ணனுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னோனே, அதுவும் பல்லவனுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறேன் அப்படின்றாங்க. என்னது சேரன் பல்லவனா? அடிப்பாவி! என்ன டீல்ல விட்டாலே இவங்க 2 பேரும் பெட் ஆயிட்டாங்களே இவளுக்கு. என்னடா இது அநியாயமாக இருக்குது. என்ன தானே ஃபர்ஸ்ட்டு வந்து இது கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் சேரன் அண்ணான்றா, பல்லவன் தம்பின்றா, இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறா. அந்தளவு குடும்பத்தோட அட்டாச் ஆகிட்டாலே, இப்படியே குடும்பத்தோட அட்டாச் ஆனாலும் என் கூட அட்டாச் ஆகிறது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நல்லா பல்பு வாங்கிட்டேன் நான் போகிறேங்க. சிரிக்கிறாங்க. சரி சரி உங்களுக்காகவும் சேர்த்து தான் பண்ணுறேன் போதுமா அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து சரி சரி ரொம்ப ஓவராக போகாதீங்க. இதெல்லாம் எங்கள் வீட்லேயே நான் பண்ண தான் செய்வேங்க. நீங்கள் பணக்கார ஃபேமிலி இதெல்லாம் பண்ணுறேன்றீங்க. வீட்டில் வந்து வாசல் பெருக்கி கோலம்லாம் போடுவீங்களா? இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆள் இருந்தாலும் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல எல்லா விஷயத்தையும் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காலையில் எழுந்து கோலம் போடணும், அதே மாதிரி வந்து வீட்டில் வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அண்ணனும் சரி நிறைய வேலைகள் வந்து செய்வோம் அம்மாக்காக. அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க எங்களை அப்படின்னோடனே உண்மையிலே நல்லா தாங்க வளர்த்துருக்காங்க. நானும் பணக்கார வீட்டு பொண்ணு, நீங்கள் எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கற்றுக்கணும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி எல்லாமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உண்மையிலே உங்கள் நினச்சா பெருமையாக இருக்குங்க அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க. இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து வேணால் தப்பாக வந்து காஃபி டீ போட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த டீயே வந்து சூப்பராக போட்டு உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன் பாருங்கள் அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறீங்க? கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரி நான் நல்லா போட கற்றுக்கிறேன் அப்படின்னோடனே என் அண்ணனே சுமாராக தான் போடுவார். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க. அவர் எவ்வளோ வேலை செய்கிறாரு தெரியுமா? ஒரு வேலை செய்கிறதில்ல. ஆனால் அவரை மட்டும் குறை சொல்கிறீங்களா எல்லாரும்? ஐயோ சார் நானை பற்றி சொன்னால் உனக்கு கோவம் வருது. பின்ன அந்த அண்ணா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? என் அண்ணாவும் இருக்கானே என்னை கண்டுக்கிறானா? கொஞ்சமாவது தங்கச்சியாச்சே அவள் நம்ம கூட வளர்ந்தாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானா? கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலைப்படாமல் அந்த திட்டுறான் ஃபோனில். அவனை கம்பேர் பண்ணும்போது சார் நான்லாம் எவ்வளோ நல்ல அண்ணா தெரியுமா? உங்களுக்கெல்லாம் உங்களை எப்படி பார்த்துக்கிறார், அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னோடனே உண்மையிலே கரெக்டு தாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. சார் நானாவே இவ்வளோ வேலை செய்ய விடாதீங்க, நீங்களும் கொஞ்சம் வேலையை பார்த்துங்க அப்படின்னோடனே சரிங்க மேடம் உங்கள் ஆர்டர் படியே நடக்கட்டும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிரிச்சுக்கிட்டே. ஐயோ சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கா, என்னை வந்து அவ்வளோ வந்து வசியம் பண்ணுறாளே. என்னடா சோடா கல்யாணம் ஆகியும் நீ பிரம்மச்சாரி தானடா கடைசி வரைக்கும், வந்து இப்படியே தான் இருக்க போகிறாளா, நம்ம கூட வரவே மாட்டாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு சோழன். இங்கே வந்து சேரன் என்ன பண்ணுறாரு? இங்கே பாருப்பா, நீ வந்து ரொம்ப வேலையெல்லாம் செய்ய வேணாப்பா, சிம்பிளாக செஞ்சால் போதும். நான் காலையில் செஞ்சுட்டப்பா சமையல்லாம், நீ கவலைப்பட வேணாப்பா அப்படின்றாங்க. என்னென்னா நீங்கள் நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் வேணாப்பா நீ பத்திரமாரு. இல்லைண்ணா எனக்கும் போர் அடிக்குது, வெளியே போகணுன்னு இருக்கேன், எங்கேயாவது போயிட்டு வரலான் இருக்கேன். சரிப்பா உனக்கு தேவைன்னா பல்லவன் கூட கூட்டின்னு போயிட்டு வா. சரிங்கண்ணா அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலா வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு. அவங்க அம்மா வந்து நிலாவை கூட்டின்னு வரதை பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நிலாவை பற்றிலாம் எதுவும் பேசுறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை, அதை பற்றி நான் பேச விரும்பலை, என்னை விட்டுரு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படிங்க, நிலாவை கூட்டிகிட்டு வரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, யாராவது என் பேச்சை கேட்குறீங்களா? ஏங்க ஒரு அம்மாவோட மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாரு அவள் தான் நம்ம வேணான்னு இருக்கால, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு அவள் வேணுங்க, நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அவங்க அம்மா.